கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிறகு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுற இடத்துல தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு காரியம் நம்ம புரிந்து கொண்டு பக்தியாய் சாட்சியா வாழ வேண்டும். இந்த நாளில் கூட வேத புத்தகத்தில் எடுத்துருங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துக்கு போயிடும். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். கவனிங்க, ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேசத்தையும் கவனிச்சுங்க. இந்த உபதேசத்துக்குள்ள ஒரு மனிதன் நடப்பதில்லை. எதுல நடக்கிறான்னு சொன்னா அடுத்து பாருங்க, செத்த கிரியைகளுக்கும் மனம் திரும்புதான். கவனிங்க, விசுவாசம் பேர் பட்டுதான். இதுலதான் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம மாற்ற வேண்டும். மனோயா அந்த செத்த கிரியைகளை கவனிச்சுங்களா, அந்த காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வந்துங்க கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்வது இல்லை. வேதம் நமக்கு அழகா சொல்ல பாருங்க. நீங்க 5ஆம் அதிகாரத்துல நீங்க 12ஆம் வசனம் பாருங்க. காலத்தை பார்த்தா நீங்க என்ன பண்ண போதகராக இருக்கணுங்க. நீ காலத்தை பார்த்தா நீ போதகராக இருக்கணும். ஏன் போதகரா மாற முடியல, ஏன் அப்படி ஆக முடியலன்னா அந்த மூல உபதேசம் இல்லை, பலமான ஆகாரம் உனக்கு இல்ல, நீ பாலை மாத்திரம் உட்கொண்டு கொண்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. இன்னைக்கு நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் நிறைய நேரங்கள ஆலயத்துக்கு போகிற நாம் போகிறோம், ஒரு 3 பாட்டை பாடுகிறோம், கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணுவோம், கொஞ்ச நேரம் முட்டி பிடிச்சோம், அப்புறம் என்ன பண்றோம், ஒரு பிரசங்கத்துக்கு வந்துடும். இதேதான் தொடர்ச்சியா. ஒரு சிலர் பாருங்க இந்த காரியங்களை விட்டு கற்றுக்கொண்ட ஒரு உபதேசங்களை நிலைத்து இருக்கக்கூடியவர்களா அதை வீட்டுக்கு போய் தியானிப்பாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன சொல்றது, ஏன் இயேசு எல்லாம் பேசிட்டு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்கான், இப்படி அறிந்து கொண்ட ஒரு சிலர்லாம் பாருங்க பின்னொரு நாட்கள ஊழியத்துல பயன்படுறவர்களாக மாறும். ஏன்னா இந்த மூல உபதேசங்கள் கொண்டு போனா அந்த ஊழியம் செய்வதற்கான ஒரு தகுதி உள்ளவனாய் மாற்று. இன்னைக்கு நிறைய நேரங்கள நிறைய காரியங்கள தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாப்பட்ட உபதேசத்துல நிலைக்க முடியாதபடிக்கு தங்கள் என்ன பண்றாங்க, வேறொரு காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து இது அதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதிர்க்கு அதற்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்க. ரட்சிக்கப்பட்டுட்டங்க, நான் இயேசு அப்படியே சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேங்க, ரட்சிக்கப்பட்டங்க, ஞானத்தை எடுத்துருங்க, நான் நல்ல ஒரு விசுவாசிங்க, இப்படியே தங்கள் வாழ்க்கையை கடந்து கொண்டு போகிறவர்களா இருக்கிறாங்க. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நீங்க ஞானத்தை எடுத்தது உண்மைதான். நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க, விசுவாசம் உள்ள மக்கள். அந்த விசுவாசம் தான் நீங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தீங்க. அந்த விசுவாசம் தான் என்ன பண்றீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்திருக்கீங்க. அந்த விசுவாசம் தான் நீங்க வீடுகளை கட்டிருக்கீங்க. அந்த விசுவாசம் இந்த கார் வாங்கியிருக்கீங்க. இது போதுமா தேவனுக்கு? இந்த விசுவாசம் வைத்து இதுதான் சொல்லிட்டா. இந்த மூல உபதேசம் எங்க கொண்டு போனா கிறிஸ்துவோட ஐக்கியப்பட வைக்கும். இந்த கிறிஸ்து பிதாவோட ஐக்கியப்பட வைப்பார். இந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். நிறைய பேர் பாருங்க இப்படியாப்பட்ட ஒரு காரியங்களை செய்து கொண்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்கள் ஒரு ஆசீர்வாதமான இதோட முடிச்சிடாங்க. இதுக்கு பின்வரும் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா இருக்க, இதுக்கு பின்வரும் வாழ்க்கையில நான் தேவனோடு ஐக்கியப்பட நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 9:10 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கவனிங்க, இவைகள் எல்லாமே எதுனா சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகள் என்று சொல்லப்படுது. அப்ப நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு காரியங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகள். இப்ப நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அந்த தவறு செய்த மனிதன் என்ன பண்ண வேண்டும், அந்த தவறு செய்துட்டேன்னு சொன்னா நான் இப்ப என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டும். அந்த பலியை நான் செலுத்தும் போது என் பாவம் நிவர்த்தி செய்யப்படுது. அப்ப பாவம் நிவர்த்தி செய்யப்படுது. இந்த சரீர சுத்திகரிப்புக்காகத்தான் நிறைய பேர் நீங்க வேலை பார்க்கணும். அதாவது சொல்ற காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளினால் என்ன பண்ண விடுது, நம்ம பாவம் போகாது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள எதுக்குள்ளமா, கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஒரு காரியங்கள், அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிற ஒரு காரியங்களை குறித்து அந்த 9ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. இந்த 9ஆம் வசனம் 2ஆம் 10ஆம் வசனம் 14 வரைக்கும் நீங்க வாசிப்பீங்க. அங்கே நீங்க பார்க்கும்போது அன்றைக்கு ஒரு கூடாரம் வந்து அந்த கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணுமா, நம்ம பிரவேசிக்க வேண்டும் சொன்னா நாம பலி செலுத்த வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும். ஆனா பின்வரும் நாட்களிலே இந்த இயேசு தாமே எப்படி மாறினா ஒரு கூடாரமா மாறிக்கிறார். இவர் இப்ப பாருங்க நமக்காக என்ன பண்ற, பலியை செலுத்தி விட்டா, இந்த பலி செலுத்தப்பட்டு விட்டது, இவர்கள் நாம் விசுவாசித்து கொண்டு அவருக்கு பிரியமா இந்த உபதேசக்குள்ள வர வேண்டும். என்றைக்கு ஒரு கூட்டம் பாருங்க ஏதாவது உட்கார்னா அதுக்கு ஒரு பொருத்தம் அதை பண்ணி இதை பண்ணி செய்து வாழ்ந்து கொண்ட ஒரு கூட்டமா தான் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், கவனிங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, வேதத்துக்குள்ள இருக்கிற வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்க, இவைகளை கொண்டு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யப்பாரு.
இப்ப வேதத்துல நீங்க பார்க்கும்போது பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னா, இந்த பவுல் பாருங்க அவ்வளவு பக்தியா இருக்க, கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துன்னு ஒருவன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அவனை துன்பப்படுத்துவது அவருடைய வேலை. அவனை ஒவ்வொரு நாளும் பலவீனப்படுத்துவது, அவனுடைய காரியங்கள் நம்பணும், அவனை பிடிச்சி சிறையில போட்டு சித்திரவதைப்படுத்துவது இவங்களுடைய வேலையாய் காணப்படுது. ஏன்னா அவர் பக்தி வைராக்கம் உள்ள ஒரு மனுஷன். எதனால? கர்த்தர் மேல பக்தி வைராக்கம் வந்தனால கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணோம், அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும் நம்ம துன்பப்படுத்த வேண்டும் சொல்லி அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன். பிலிப்பியரில் சொல்வது பாத்தீங்கன்னா, நான் மாம்சத்தின்படி பார்த்தீங்களா 3 அதிகாரத்தில் 4 சொன்னாங்க, நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பேன்னு சொன்னா அந்த நம்பிக்கை உங்களிலும் அதிகமாக வைப்பேன் என்று சொல்கிறார். என் மாம்சத்தை கொண்டு நான் இதை செய்ய போறேன், என் மாம்சத்தை இல்லை நான் பண்ண முடியாதுன்னு தெரியுங்க. இந்த மாம்சத்தை நான் போராடினா, மாம்சத்தில் நடந்தனா என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களையோ ஒரு உயர்வோ மேல நான் பரலோகத்தை சொல்ற காரியங்களோ நடக்காது என்பதை அறிந்து கொண்டு. இப்ப 5ஆம் வசனம் வாசிக்கும்போது, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். கவனிங்க, இப்போ 5ஆவது சொல்றாரு. அவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் 8ஆம் நாளிலேயே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் இஸ்ரவேலன், நான் பென்யமீன் கோத்திரத்தான். அவர் சொல்லும் போது பாருங்க, ப்ரொசீஜரா ஒவ்வொரு சொல்லிட்டு வர்றாரு. நான் பென்யமீன் கோத்திர, நான் எபிரேய, அது மாத்திரம் இல்ல, நான் யாரு தெரியுமா, ஒரு பரிசேயன். வேத பிரமாணத்தை பத்தி பார்த்தா நான் பரிசை, இந்த பரிசையை குறித்து வேதம் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, இந்த பரிசை பாருங்க, வாரத்துக்கு 2 முறை வாசிப்பேன், தசமாக கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன், நான் பாருங்க இப்படி எல்லாம் இருப்பேன். தூரத்துல நிற்கிற ஒரு மனுஷன் எப்படி பேசினா தெரியுங்களா, அவன் பாவியாக என்ன, இவன் எப்படி சொன்னா நான் நீதிமன்ற, நான் கரெக்டா, அப்படியாப்பட்ட கரெக்டா இருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த பாவம். இப்படி வாழக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்ட ஒரு மனிதன் தான் இப்ப என்ன பண்ற தெரியுங்களா, ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய காரியங்கள் சரியில்லை என்பதை அறிந்து கொண்டார், சரியில்லை என்பதை புரிந்து கொண்டார். நான் செத்த கிரிகள் வேலை நீங்க என்ன பண்ற நம்பிக்கை வச்சு, அன்னைக்கு நான் 8ஆம் நாள்ல ஒரு வித்தியாசம் வந்து அது மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நான் இஸ்ரவேலை அதனால நான் உள்ள போய் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், நான் பென்யமீன் கோத்திரம் அதனால உள்ள போய் நம்பிக்கை வச்சிருக்கேன். கவனிங்க, இந்த மூல உபதேசம் இல்லாமல் செத்த கிரிகள் மேல நம்பிக்கை வைத்தார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறீங்க. நான் ஞானசனம் எடுத்துட்டு அதுல பரலோகம் போயிடுவியா, ஞானசனம் எடுத்துட்டேன், நான் கடவுள்களை கொடுத்துட்டேன் அதனால பரலோகம் போயிடுவியா. கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசம், கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக ஜீவித்தார், அவர் என்ன காரியமாய் செய்திருக்கிறார், பிதாவுடைய சித்தத்தை செய்தார்லவா, இன்னைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என் காரியங்களை என்ன செய்திருக்கிறேன் செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஏதோ சாப்பாடு விட்டேன், ஏதோ கொடுத்துட்டேன், ஏதோ பண்ணிட்டேன், எப்படியா போயிட்டேன், நான் பரவாயில்ல போயிட்டேன், போக முடியாதுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுல வசந்த வாசிக்கும் போது 6ஆம் வசனம் பாருங்க, நான் பக்தி வைராக்கியத்துடைய சபையில் என்ன பண்ண துன்பப்படுத்தினேன், நான் துன்பப்படுத்தினேன், அது கிறிஸ்துவுக்காக பண்ணுகிறேன் எண்ணினேன். இந்த நியாய பிரமாணத்தின்னு பார்த்தா நான் குற்றம் சாட்டப்படாதவன், நான் நீதிக்குரியவன் என்று சொல்றான். அப்படியேப்பட்ட சர்டிபிகேட் எல்லாம் வைத்துக் கொண்டுதான் என்ன பண்றது அவரு, நான் தேவனுக்காக வாழலாம், தேவனுக்காக வாழணும். ஆனா அவர் தான் சொல்றாரு பின்ன 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, ஆகிலும் எனக்கு லாபமா இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எந்த மனிதன் லாபமாய் தோன்றுன்னு சொல்லிட்டு இந்த பழைய காரியங்களை படித்துக் கொண்டு விருத்தசேதனத்தை படித்துக் கொண்டு சிறு வயதில் நடந்த ஒரு காரியங்களை இன்னைக்கு ஒரு படித்துக் கொண்டு ஓடி வந்தாரோ, எந்த மனிதன் இஸ்ரவேலன் சொல்லிட்டு அப்படி வாழ்ந்தாரோ, எந்த மனிதன் நான் பென்யமீன் கோத்திரம் என்று சொன்னாரோ, நான் எந்த மனிதன் பாருங்க நான் எபிரேயர் என்று சொன்னாரோ, எந்த மனிதன் பாருங்க அப்பா நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்களை பெருமையாய் காட்டிக் கொள்ள நான் பரிசேயன் என்று சொன்னாரோ, அந்த மனிதன் அவைகளை புறக்கணித்து சொல்றாரு, லாபமாய் தோன்றுகிற அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். அப்ப இதெல்லாம் நான் படிச்சு இதெல்லாம் தகுதிதான் போகுது. நான் எந்த இனத்தா, நான் எப்படி பிறந்தவன், கவனிங்க. நீங்க நிறைய பேர் பாருங்க ஜாதி வித்தியாசம் பார்த்து கொண்டு இருக்கீங்க. நான் இந்த கோத்திரம் அந்த கோத்திரன்ற மாதிரி வந்தாங்க பாருங்க, அப்படி நான் படிச்சு நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு கவனிங்க. இங்க தேவன் அழகா சொல்றார், இது எல்லாம் நம்ம பரலோகத்துல கொண்டு போகாது. கிறிஸ்துவின் மூல உபதேசத்தை பின்பற்ற ஒரு மனிதனாய் மாற வேண்டும். கிறிஸ்துடைய மூல உபதேசம் உனக்குள்ள தங்கி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ வேண்டும். தன்னை போல பிறர் நேசிக்கக்கூடியவனாய் மாற வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற ஜனமாய் மாற வேண்டும். தேவன் சொல்ற வார்த்தையை நான் மீற மாட்டேன் அப்படி நடக்கக்கூடிய மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அப்படி மாறும்போதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை லாபமாய் தோன்றின உயர்வான காரியம் எல்லாம் விட்டு புறக்கணித்து விட்டு நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப இதெல்லாம் ஓரக்கட்டாதான் இந்த இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவினுடைய மேன்மை உண்டாகும். அதனால எனக்கு எதெல்லாம் லாபமாய் தோன்றோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு உயர்வாய் எண்ணினோம், அவைகளை தள்ளிவிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்கிற ஜனமே, உன் வாழ்க்கையில நான் அதை செய்துட்டு இதை செய்துட்டு இவைகளை ஓரங்கட்டு. நான் இப்ப கூட நான் தேவனை அறிகிற அறிவில வளரத்தக்கதாய், அந்த மேன்மையை நான் அடையத்தக்கதாய் என்னை நான் இன்னைக்கு புதுப்பித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த காரியம் செய்வேன். ஏதோ ஒரு நாள் இயேசு என்னை தொட்டா என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாச்சு, என் வாழ்க்கையோட மாற்றி, இதை வச்சுன்னு ஓட்டி நிற்காதீங்க. அது அன்றைக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்குள்ள வாங்க. இன்னைக்கும் சத்தியத்தை அறிந்து கொண்டு இன்றைக்கு கர்த்தர் என் கூட என்ன பேசுறாரு அந்த வார்த்தையின்படி வாழ போகிறேன், அதன்படி நடக்க போறேன், அதன்படி நான் ஜீவிக்க போறேன்னு சொல்லி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும். அப்படி மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை நடத்துவா, தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார். ஹல்லேலூயா. இங்க வேதத்துல வாசிக்கும் போது எபிரேயரை நீங்கள் பார்க்கும் போது 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். இப்ப ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் கை வைக்குதல், மரித்தோரை உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன், இந்த நித்திய தீர்ப்புக்குள்ள கொண்டு போகுது. இப்படியாப்பட்ட காரியங்களை ஒரு மனிதன் கை கொடுக்கிறவனாய் காண்றான். இப்படியாப்பட்டவர்களை கை கொடுக்கும் போது இந்த என்ன பண்ணதான் ஒரு அஸ்திபாரமா இருக்காது. இந்த அஸ்திபாரத்தை நீ என்ன பண்ணத கட்டாத, அழகான சொல்றது, இது உன்னை என்ன பண்ணது பூர்ணப்படுத்தாது. இப்படிப்பட்ட காரியங்களை நீ பூர்ணமா சரியா நிக்கிறன்னு சொல்ல முடியாது. எப்போனாலும் சஞ்சி விடும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அது கீழே வசனம் பாத்தீங்கன்னா, தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். கவனிங்க, இப்படி தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்றாரு. தேவனுடைய சித்தத்தின்படி நீ ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, நீ ஏதோ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட, நீ ஏதோ ஒரு காரியம் செஞ்சு முடிச்சுட்ட, இவைகளை செய்ததுனால நான் பரலோகம் போயிடுவேன் நினைக்காத. அப்ப எப்படி இந்த பரலோகம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். இன்றைக்கு இவைகளை எல்லாவற்றையும் விட்டு ஒழிய வேண்டும் ஒரு மனிதன். அப்ப சித்த கிரியைகளுக்கு அன்றைக்கு பாருங்க, ஒரு ஆலயத்துக்குள்ள போனா ஒரு ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தி இவைகளை கொண்டு நான் பண்ண பரிசுத்தமாயிட்டேன் இப்படி நீ சொல்ல எப்படியாப்பட்டதெல்லாம் ஒழிச்சு கட்டுப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞான செலுத்து இப்படி வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு இவைகளை சொல்லிக்கொண்டு காத்து ஓட்டுங்க. இவைகளை இன்றைக்கு செய்தவர்கள் பாருங்க, ஞான செலுத்த நீ பரிசுத்தமா இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னா பரிசுத்தமா வாழ. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பாவங்கள் அவங்களை பின்தொடரும் போது, ஒரு விதமான அசுத்தமான வார்த்தைகள் பின்தொடரும் போது, ஒரு சில காரியங்கள் அவங்க வாழ்க்கை போது அவர்கள் அங்கே என்ன பார்த்தீங்களா, அவர்கள் தவறு செய்த பண்ணிடுறாங்க. அதனால்தான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடுங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய முயற்சிவாங்க. ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்ய 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 ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும். பாத்தீங்களா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட பரம ஈவை ருசி பார்த்துட்டு அது போதும் நினைச்சலாமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உதவியில் நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிதாவானவரோடு பேச வேண்டும். ஏன்னா இயேசு அப்படிதான் இந்த பூமியிலே வாழ்ந்தார், இயேசு அப்படிதான் பூமியிலே நடந்தார். நான் அப்படி மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த கன்ஷன்ல 5ஆம் வசனம் வாசிக்கும்போது பாருங்க, தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து. தேவனுடைய வார்த்தையும் இனிவரும் பலனையும் ருசி பார்த்து மறுதலித்து போன மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவான அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருவானா அந்த மனிதனை புதுப்பிக்க முடியாது என்று வேதம் அழகா சொல்லுது. மனம் திரும்புதல் அவன் வாழ்க்கையில இல்லாமல் போகுது. அப்ப மனம் திரும்புதலை நாம் உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும். இப்ப புதுப்பிக்க எப்படிப்பட முடியும்? ஒரு மனிதன் தேவ வசனங்களை நாள்தோறும் வாசித்து 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 பக்தி உள்ளவராக மாற்றிக்கொள்ளும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி சொல்றேன். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் கூட கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் செத்த கிரியைகளுக்கு இவர்கள் நீங்களாக்கப்பட வேண்டும். அப்பா, அன்றைக்கு ஆண்டவரே காலை விளையாட்டுக்கடா ஆண்டவரே, இவர்கள் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார். இன்றைக்கு எங்களுக்கு இயேசு ஜீவனாய்
பலியாய் மாறிக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி அவர் பின்னாடி கடந்து செல்ல கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் அன்றே நாங்கள் அதை செய்து பெருமை பாராட்டி கூடாது. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் திரும்ப இயேசுக்காக தாயம் செய்ய வேண்டும். நாங்கள் ஓடப்பட பிள்ளைகளை மாற்றி ஆசிர்வதிங்க. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவின் மாற்றத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். God bless you.